பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல எது மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். சுடர் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா அந்த நேரத்துல சுகன்யா அங்க வராங்க. சுகன்யா வந்ததுமே சுடர் ஒரு மாதிரி இருக்கிறத பார்த்ததும், என்னாச்சு சுடரு, ஏன் டல்லா இருக்க, ஏதாவது பிரச்சனையா, குமார் உன்கிட்ட ஏதாவது சண்டை போட்டானான்னு சொல்லி கேக்குறாங்க. இல்ல இல்ல, அப்படியெல்லாம் எதுவும் இல்ல, அப்படியே உன்னுடைய முகம் வாடி இருக்கு, சொல்லு சொல்லுன்னு சொல்லிட்டு கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டே இருக்காங்க. இல்ல, அவர் நைட்டு குடிச்சிட்டு வந்தாரு, குடிச்சிட்டு வந்தது மட்டும் இல்லாம ரூம்லயும் குடிச்சாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இத கேட்டதும் சுகன்யாவுக்கு ஷாக்கிங்கா இருக்கு. இங்க பாரு, அதை பத்தியான யோசிக்காத, குமாரு நான் கண்டிக்கிறேன், ஓகேவான்னு சொல்லிட்டு சுகன்யா அங்கிருந்து போறாங்க. இப்ப சுடர் வெளியே வர்றாங்க. வெளியே வந்ததும், என்னம்மா உனக்கு ரூம் எல்லாம் பழகிடுச்சா, எப்படி இருக்கு, ஓகேவா நல்லா சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. சுகன்யா உளறுவாயின்றது தெரியாம சுடர் விஷயத்த சொல்லியிருப்பாங்க. அந்த சுகன்யா வந்து, குமார் இருந்தாலும் நீ இப்படி பண்ணிருக்க கூடாது, எதுக்காக நைட்டு ரூம்ல குடிச்சேன்னு சொல்லி கேக்குறாங்க. எல்லாரும் ஆளுக்கு ஒரு பக்கம் குமார கண்டபடி திட்டுறாங்க. ஏண்டா, பொறுப்பா வாழணுன்ற எண்ணெல்லாம் இல்லையா, கல்யாணம் பண்ணி வச்சுட்டா மட்டும் போதுமா, அப்படி இப்படின்னு கண்டபடி பேசுறாங்க. குமாருக்கு இது ஒரு மாதிரி அசிங்கமா இருக்கு. குலதெய்வ கோவிலுக்காவது போயிட்டு வந்து இத்தோட இந்த குடியெல்லாம் விட்டுடுறேன்னு சொல்லி வேண்டிட்டு வாடான்னு சொல்லிட்டு அனுப்பி விடுறாங்க. உடனே நம்ம சுடரை கண்டபடி திட்டுறாங்க. குமாரு, எவ்வளவு தைரியம் இருந்தா நீ என் வீட்டுல நான் குடிச்ச விஷயத்த சொல்லுவேன், இங்க பாரு, அதை மட்டும் தான் சொன்னியா, இல்ல நான் வந்து அரிசி பத்தி பேசினேன் அது எல்லாம் கூட சொன்னியா, இல்ல இல்ல குடிச்சாருன்ற விஷயத்த மட்டும் தான் சொன்னா, அதுவும் மனசுக்கு ஒரு மாதிரி வருத்தமா இருந்தது, அதனாலதான் அதை கூட சொன்னேன்னு சொல்றாங்க. அதை கூட நீ சொல்லக்கூடாது. இங்க பார், புருஷன் பொண்டாட்டி ரூம்ல நடக்கிற விஷயத்த வெளியில எதுக்காகவும் யாருக்காகவும் நீ சொல்லக்கூடாது. அப்படி மட்டும் சொல்லிட்ட, இந்த குமாரோட உண்மையான சுயரூபத்தை நீ பார்க்க வேண்டியதா இருக்கும்னு சொல்லி மிரட்டுறாங்க. மிரட்டி இருக்கும் போதே கரெக்டா மயிலு போன் பண்ணி சுடரை எப்படி இருக்கன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. சுடர் வந்து, உங்கா நல்லா இருக்கேன், எங்க போயிட்டு இருக்க, கோவிலுக்கு போயிட்டு இருக்கேன், ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும் போது ஹாரன் வேணும்னே அடி அடி நடிக்கிறாங்க. சரிக்கா அப்புறம் பேசுறேன்னு போனை வச்சிடறாங்க. ஏன் உன் அக்கா கிட்டயும் சொல்ல வேண்டியது தானே, சொல்லிதான் பாரு, அப்புறம் தெரியும் அவன் யாருன்னு சொல்லிட்டுலாம் பயங்கரமா மிரட்டுறாங்க. இது ஒரு மாதிரி வருத்தமா இருக்கு சுடருக்கு. அடுத்ததான் நம்ம கதிரை காட்டுறாங்க. கதிர் கிட்ட வாங்கிட்டு வந்து உள்ள எப்படி எடுத்துட்டு போறதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே நின்றுட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா பழனி சுகன்யா ரெண்டு பேரும் கடைக்கு போகலான்னு வராங்க. அங்க பின்னாடி கதிர் மறைச்சு வச்சிருக்கிறத பார்த்ததும், என்ன கதிரை, என்ன மறைச்சிட்டு இருக்க, என்னடா சிகரெட்டா இல்ல தனியானலாம் சொல்லிட்டு மாறி மாறி கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டே இருக்காங்க. அதெல்லாம் கிடையாது, இது கிடையாதுன்னு சொல்றாங்க. குடுடான்னு சொல்லிட்டு வாங்கி பாக்குறாங்க. கிட்டு, ஐயோ என்ன யாருக்காவது கொரோனா வந்துருச்சா, உடம்பு சரியில்லையான்றாங்க. உடனே சுகன்யா, இல்லைங்க இது பிரெக்னன்சி கிட்டு, அப்படின்னா இப்பவே வீட்டுல இருக்க எல்லாருக்கும் விஷயத்த சொல்றேன்னு சொல்லிட்டு கதிர் என்ன சொல்ல வராங்கன்றதே தெரியாம பழனி ஒரு பக்கமும் சுகன்யா ஒரு பக்கமும் ஆளுக்கு ஒரு பக்கம் போயிட்டு வீட்டுல இருக்கவங்க கிட்ட எல்லார்கிட்டையும் விஷயத்த சொல்லலாம்னு சொல்லிட்டு சுகன்யா வந்து, நீங்க தாத்தாக போறீங்க மாமான்னு சொல்லிட்டு முத்துவேல் கிட்டையும் அதே மாதிரி வடிவிக்கிட்டையும் சொல்றாங்க. இதை கேட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க முத்துவேல் சக்திவேல் வீட்டுல இருக்க எல்லாரும். அதே மாதிரி நம்ம பழனி சொல்ல வராங்க. எவ்வளவு கதிர் தடுத்தாலும் பழனி உண்மையை சொல்லுவாங்களா இல்லையங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.